பூசணி சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா வயலூர் கிராம வேளாண்மையாளர் பி. ரகுபதி அவர்கள் தரும் யோசனைகள். நாங்கள் நெல் அறுவடை முடித்துவிட்டு உளுந்து பயிர் அறுவடை முடித்துவிட்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து கோடை காலத்தில் பூசணி பரங்கி 2 காய்கறி பயிர்கள் செய்து வருகிறேன். நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ பூசணி பரங்கி 2 விதையும் வாங்குவோம். 3 சால் உழவு ஓட்டுவோம். டிராக்டரை வச்சு 3 சால் உழவு ஓட்டிட்டு 6க்கு 6 கேப்பு, அடுத்தது இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் 7 அடி கேப்பு வச்சு குழி எடுப்போம். ஒரு 1/2 அடி ஆழத்தில் குழி எடுத்து அதில் மாட்டு சாண எருவு அந்த குழியில் கொட்டி அந்த ஒரு குழிக்கு 5 விதை பூசணி விதையை சொருவி தண்ணி விடுவோம். ஒரு 10 நாளைக்கு தண்ணி மொண்டு தான் ஊற்றணும் செடி முளைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஏகத்துக்கு தண்ணி வச்சு களை வெட்டி விவசாயம் பண்ணுவோம். நீர் மேலாண்மை இப்படி செஞ்சிகிட்டு இருப்போம். அடுத்தது ஒரு ஏக்கருக்கு 1/2 மூட்டை டிஏபி, ஒரு 10 கிலோ யூரியா அந்த ஒவ்வொரு குழியிலையும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செடி நல்லா வளர்ந்து வருங்க. அந்த பூசணியோட வயசு 90 நாள் தான். ஒரு ஏக்கருக்கு 15 டன், குறைஞ்சபட்சம் 15 டன் கிடைக்கும். இந்த வருஷம் 7 ரூபா போச்சு கிலோ. அப்படி பார்க்கும்போது இப்போ 1,05,000 ரூபா கிடைக்குது ஒரு ஏக்கருக்கு. செலவுன்னு பார்த்தாக்கா ஒரு 30,000 செலவாகுங்க. எங்களுக்கு இந்த பூசணி பரங்கிக்கு விருதாசலம் கேவிகே அறிவியல் நிலையத்திலிருந்து ஆலோசனைகள் வழங்குகிறார்கள். இயற்கை முறையிலையும் நாங்கள் பூச்சி விரட்டி பண்ணுவோம். அதாவது ஒரு டப்பாவில் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து அதில் கிரீஸ் தடவி கழியை நட்டுடுவோம். பறக்கிற பூச்சிலாம் அதில் ஒட்டிக்கும். இது வெள்ளை அந்த மாதிரி இந்த கலர் டப்பாவில் ஒட்டும். அடுத்தது நீல கலர் டப்பா, ஒரு டப்பாவில் நீல கலர் பெயிண்ட் அடித்து அதுலேயும் கிரீஸ் தடவி ஒட்டினாக்கா இந்த பச்சை தத்து பூச்சி அதெல்லாம் ஒட்டிக்கும். அடுத்தது புழு தொந்தரவு ஒன்றும் அதிகபட்சமாக இருக்காது. இந்த சக்கிங் பேஸ்ட்டு தான் இந்த பூசணி பரங்கியில் உண்டு. இந்த பூசணி நாங்கள் ஒரு 10 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு போகம் மட்டும் செய்வோம் அந்த கோடையில் மட்டும். இப்போ அறுவடை செஞ்சு முடிச்சிட்டோம். லாபம் அதான் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபா குறைஞ்சபட்ச வருமானம். இதில் லாபம்னு பார்த்தாக்கா எங்களுக்கு 75,000 ரூபா லாபம் கிடச்சிது. நாங்கள் பண்ருட்டியிலேருந்து வருவாங்க வியாபாரி, பண்ருட்டியிலேருந்து வராங்க. திருக்கனூர், பாண்டிச்சேரி திருக்கனூர்லேருந்து வராங்க. அவங்க எங்கள்கிட்ட நாங்கள் காயை பறித்து அவங்களுக்கு வண்டியில் ஏற்றி விட்ருவோம். நாங்கள் வேப்ரேஜில் போய் எடையை போட்டு அவங்ககிட்ட எடை கணக்கில் எங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. இது லாபகரமான மகசூல். சிதம்பரம் தாலுகா மேலமுயடி கிராமத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் எங்களை பின்தொடர்ந்து ஒரு சிலர் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு விருதாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர்களும் பேராசிரியர்களும் எங்களுக்கு தக்க ஆலோசனைகளை வழங்கி உதவி புரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. ரகுபதி அவர்களை 094 42 44 1154 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.